ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே ஃபிஷ் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபிஷ் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் டெக்ஸ்டோ ப்ரீடிங் விட்டுருக்க பக்கெட்டு. இதில் வந்து ஒயிட் டெக்ஸ்டோ ப்ரீடிங் விட்டுருக்கோம். செமி அடல்ட் ஸ்டேஜ் தான். உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் நம்மக்கிட்ட வளர்ந்தது தான். இருந்ததெல்லாம் செத்து போச்சுது. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வளர்க்குறதுக்கு. இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் வெரைட்டி ஃபிஷ் தான் இருக்குது. பாருங்கள், இதோட கலரேஷன் பாருங்கள். ஆனால் இது இருக்கிற அந்த பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால கிளியராக தெரியாது உங்களுக்கு. நான் அப்புறமா ஒரு வீடியோவில் அதை கிளியராக காட்டலாம். அதுக்கப்புறம் அடியில் பாருங்கள், ஒரு ஃபீமேல் போவோம். பாருங்கள், அதை போகுது பாருங்கள். இதுதான் நம்ம ஃபீமேல். கொஞ்சம் கலரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் பிளாக் கப்பி ப்ரீடிங் விட்டுருக்கோம். இது வந்து 20 days மேலே சேர்த்து விட்டுட்டு இப்போ 2 daysக்கு முன்னாடி மேலே பிடிச்சி விட்ருக்கோம். ஃபுல்லாக லோடட் தான் இது. ஒரு 2 வாரத்துக்குள்ளே குட்டி போட்டுரும். பாருங்கள், இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்மக்கிட்ட குட்டி போட்டு இதுவும் ஒரு செமியடல் ஸ்டேஜ் தான். இந்த ஃபீடிங் வந்து நம்ம வீட்டிலே பண்ணது. இதை பற்றி தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்த மீனோட ஃப்ரைஸோட டேங்க் தான் இது. இந்த டேங்கில் வந்து நம்ம எல்லா கப்பி ஃப்ரைஸையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். செப்பரேட்டாக பிரிச்சுலாம் போட மாட்டோம். ஒரு செமியடல் ஸ்டேஜ் வந்து பிரிச்சுருப்போம். இது வந்து நம்ம செட் பண்ண ஒரு பாண்டு. இதை வந்து தனி வீடியோ போடுறேன். இந்த பாண்டு வந்து ஃபுல்லாக நான் காஸ்ட் தான். அந்த டப்பை தவிர மிச்சம் எல்லாமே நம்ம ரிவர் சாண்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். பாருங்கள், ஃப்ரைஸ்க்கு வச்சுருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இல்லைன்னா இதோட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயர் க்ரூமிங் விட்ருக்கோம். இதுக்கு ஃபீமேல் ஃபிஷ்ஷு செத்து போச்சுது, வாங்கினோம். பாருங்கள், இது வந்து இப்போ க்ரூமிங்காக விட்ருக்கோம். இது தனித்தனியாக ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா நம்ம இதை க்ரூமிங் போட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஒரு ரெட் டெக்ஸ்டோ. இதுவும் செமி அடல்ட் தான். இன்னும் கலரேஷன் கூட ஃபுல்லாக வரல. க்ரூமிங் தான் விட்ருக்கோம். இதுவும் க்ரூமிங் ஆனதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கும் ஃபீமேல் வந்து அதுவும் க்ரூமிங் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் பிளாக் கப்பியோட மேலு. இதான் தான் ப்ரீடிங் விட்டுருந்தோம். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து க்ரூமிங்காக போட்டிருக்கோம். ஏன்னா இது இனிமேல் சேல்ஸ் விட்ருவோம். அதனால தான். நம்ம ஃபார்ம் வந்து சின்ன ஃபார்ம் தான். இப்போ தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு கீழே தான் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம மாடியில் தான் வச்சுருக்கோம். வெயில் படாதான்னு கேட்பீங்க. படாது. ஏன்னா மரங்கள்லாம் நிற்கிது நிறைய. பாருங்கள் ஓனையாக. இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் அதிகமாகவே நம்ம வளர்ந்துடலாம். இது வந்து ஒரு மீன் க்ரூமிங் விட்ருக்கோம். அதை ஓடிச்சு பாருங்கள். இதுவும் நம்ம இதில் இருக்க எல்லாமே அதிகமாக நான் காஸ்ட் தான். ஃபிஷ்ஷை தவிர மிச்சம் எல்லாமே நான் காஸ்ட்டாக நம்ம பண்ணது தான். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.